ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் குரூப் 4க்கான தமிழ் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் கனெக்ட் பண்ண இருக்கிறோம். ஸோ அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து குரூப் 4க்கான டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம சேனலில் போயிட்டு இருந்துச்சு. அதை ஒழுங்காக கனெக்ட் பண்ண முடியல. ஸோ அதுக்கு வந்து எங்களுக்கு ஊர் தென் மாவட்டம். ஸோ அந்த ரீசன்னால் மழை வெள்ளம் ஸோ நிறைய வந்த காரணத்தினால எனக்கு வந்து அந்த டெஸ்ட் பேட்ச் வந்து ஒழுங்காக கொண்டு போக முடியல. ஸோ அதனால் வந்து அந்த பீரியடில் தான் வந்து டிஎன்பிசி சைட்லேருந்து குரூப் 4க்கான ஆனுவல் பிளானர் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அதில் வந்து குரூப் 4 வந்து ஜூன் மாதம் இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக ஜூன் மாதம் வந்து குரூப் 4 நடக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம சேனலில் வந்து புதுசாக வந்து குரூப் 4க்கான டெஸ்ட் பேட்ச் வந்து ஆரம்பிக்க இருக்கோம். ஸோ என்றைக்குன்னா அந்த டெஸ்ட் பேட்ச் தமிழுக்கு உண்டான டெஸ்ட் பேட்ச் மட்டும் ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் தான். ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகும்னா ஸோ 11ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த டெஸ்ட் எங்கே நடக்கும்னு கேட்டிங்கன்னா நம்ம டெலிகிராம் குரூப்பில் நடக்கும். ஸோ அதுக்கான லிங்க்கை வந்து நான் டெலிகிராம் குரூப்போட லிங்க்கை வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை பாருங்கள், பார்த்து ஜாயின் பண்ணிடுங்க நம்ம டெலிகிராம் குரூப்பில். ஸோ இது இனிமேல் எல்லா வீடியோவும் நான் யூடியூப்பில் போடுவேன். ஸோ அதுக்கான டெஸ்ட் எல்லாமே நம்ம டெலிகிராம் குரூப்பில் தான் நடக்கும். ஸோ டெஸ்ட்டு ஷெட்யூல், ஸோ எப்போ நடக்கும், ஸோ கொஸ்டின் எந்த மாதிரி இருக்கும், ஸோ ஆல் A to Z எல்லா டீட்டெயிலுமே நம்ம டெலிகிராம் குரூப்பில் தான் நான் இனிமேல் நான் போஸ்ட் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி ஸோ வந்து டெஸ்ட் பேட்சை வந்து ஃப்ரீயாகவே நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கிடலாம், எழுதிக்கிடலாம். ஸோ இதுக்கு வந்து எந்த பைசா பெய்டும் கிடையாது. ஸோ நானும் டிஎன்பிஎஸ்சி தான் படிச்சுட்ருக்கேன். ஸோ எனக்கு வந்து இது வந்து 2வது அட்டம்ப்ட்டு, ஃபஸ்ட் அட்டம்ப்ட் எனக்கு கிடைக்கல. ஸோ 2வது அட்டம்ப்ட்டு. ஸோ அதனால் வந்து இந்த அட்டம்ப்ட்டில் வந்து என்ன எப்படியே பாஸ் பண்ணிடணும். ஸோ அப்படிங்கிற நோக்கத்தில் ஸோ மற்றவங்களுக்கு வந்து நானும் படிச்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் நான் இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு வந்து உங்களுடைய ஹெல்ப் வந்து உங்களுடைய சப்போர்ட் வந்து ரொம்ப ரொம்ப தேவை. ஸோ கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம இந்த டெஸ்ட் பேட்சை கடைசி வரை கொண்டு போய் நல்லபடியாக முடிக்கணும். ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் எப்படின்னா டெஸ்ட்டு வந்து நம்ம வந்து தமிழை பொறுத்த வரைக்குமே 100 கொஸ்டினுக்கு 100 கொஸ்டின் ஃபுல்லாக எடுக்கணும். ஸோ அந்த மாதிரி நான் எப்படி நான் ரெடி பண்ணுவோம் அத்தனையும் நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ வந்து கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து நான் டெஸ்ட்டுக்கு ஒரு நாள் முன்னாடி டெஸ்ட்டுக்குள்ள பாடத்தை சிலபஸை வந்து நான் அனுப்பிடுவேன் என்னென்ன படிக்கணுங்கிறது. மறுநாள் வந்து டெஸ்ட் இருக்கும். ஸோ நீங்கள் டெஸ்ட் எழுதிட்டு அதுக்குள்ள மார்க்கையும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், டெலிகிராம் குரூப்பில் சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் எனக்கு டெலிகிராமில் ப்ரைவேட்டாக நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து நான் தமிழ் டெஸ்ட் பேட்சை கடைசி வரைக்கும் கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து உங்களுடைய சப்போர்ட் வந்து முழுமையாக தேவை. எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கொஞ்சம். இந்த டெஸ்ட் பேட்ச் நோக்கம் என்னென்னா தமிழில் 100 கொஸ்டின் கரெக்டாக எடுக்கணும். ஸோ அதான் இந்த டெஸ்ட் பேட்சோட நோக்கம். ஸோ எப்படி நான் உங்களை எடுக்க வச்சுருவேன், நானும் எடுத்துருவேன். அதுக்கு உண்ட நம்பிக்கை வந்து எனக்கு இருக்குது, ஃபுல்லாக இருக்குது. வந்து என்ன பண்ணுங்கள், அது கோஆப்ரேட் பண்ணுங்கள். டெஸ்ட்டு வந்து நான் சிலபஸ் கொடுக்க நீங்கள் படிச்சுக்கிட்டு ஒவ்வொரு டெஸ்ட்டையும் விடாமல் எல்லாத்தையுமே நீங்கள் அட்டன் பண்ணிடுங்க. அட்டன் பண்ணி ஒரு மார்க்கையும் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிடுங்க கமெண்ட்டில், டெலிகிராம் குரூப்பில் சொல்லிடுங்க. ஸோ வந்து உங்களுக்கு அதாவது எனக்கு ஒரு சின்ன ஆசை. ஸோ நம்மளும் படிச்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஆசை. ஸோ அந்த ஆசையில் தான் நான் அந்த டெஸ்ட் பேட்சை கண்டக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வேறு எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கிளியர் பண்ணுறேன். ஸோ கேளுங்க. நம்மளோட எய்ம் வந்து என்னென்னா வருகிற குரூப் 4ல் தமிழில் 100 கொஸ்டின் போடணும். ஸோ அதான் இந்த டெஸ்ட் பேட்சுடைய எய்ம். இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து ஜனவரி 11ஆம் தேதி இந்த டெஸ்ட் பேட்ச் ஆரம்பிக்கு. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணும், டெஸ்ட்டு எழுதணும், குரூப் 4 பாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வீடியோக்கு லிங்க் இருக்குது, டெலிகிராம் குரூப் லிங்க். ஸோ அதை கிளிக் பண்ணி டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிடுங்க. ஸோ டெய்லியுமே நான் வந்து சிலபஸ் மெட்டீரியல்லாம் கொடுத்துருவேன். டெஸ்ட்டு வந்து OMR சீட்டில் வந்து எழுதுங்க. OMR சீட்டில் எழுதி எவ்வளோ கொஸ்டின் கரெக்டாக எழுதிக்கலாம் அந்த கொஸ்டின் வந்து டெலிகிராம் குரூப்பில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ வேறு எதுவும் ஹெல்ப் டவுட் எனி வீடியோஸ் எதுவும் இருந்தால் கேளுங்க. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் தான் நம்மளால் இந்த குரூப் 4 எக்ஸாமை நம்மளால் கிளியர் பண்ண முடியும். ஸோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.